தமிழ்நாட்டில் தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பு அடைந்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணம் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றினார். திமுக அரசை கடுமையாக விமர்சித்த அவர், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஸ்டாலின் ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் தமிழகத்தை தலைகுனிய வைத்துவிட்டார். திமுக அரசு ஊழலின் ஊற்றுக்கண் என்று குற்றம் சாட்டினார். சீர்காழி அரசு மருத்துவமனையில் 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தப்பட்ட சம்பவத்தை எடுத்துரைத்த அவர், அமைச்சர்கள் விழாக்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மக்களுக்கான சுகாதாரம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார். உதயநிதி ஸ்டாலின் பேசும் பிங்க் கலர் பஸ் குறித்து நையாண்டி செய்த எடப்பாடி பழனிசாமி, மலையில் ஒழுகும் டயர் கலந்து செல்லும் பேருந்தில் நம்மை முந்த முடியாது. 2026 மட்டுமல்ல 2036 கூட அதிமுக பேருந்தை அடைய முடியாது என கூறினார். ராசிபுரம் பேருந்து நிலையம் தொடர்பான நிலம் கைப்பற்றும் முறையை திமுக வியூகம் என அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட 932 கோடி காவிரி நீர் திட்டம் திமுக அரசு முடக்கிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட சுமைகளை சுட்டிக்காட்டிய அவர், குப்பைக்கும் வரி போட்ட அரசு திமுக தான் என்று கடுமையாக தாக்கினார். ஆம்லேட்டில் கூட கஞ்சாவை கலக்குகிறார்கள், இளைஞர்கள் சீரழிகிறார்கள், போதைப் பொருட்களை திமுக காரர்களே விற்கிறார்கள் என்று குற்றம் சுமத்திய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை போதை இல்லாத மாநிலமாக்குவோம் என்றார். நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று ஸ்டாலின் கைவிரித்து விட்டார், மக்களை ஏமாற்றியுள்ளார் என அவர் விமர்சித்தார். அத்துடன் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும், தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்றும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம், கைத்தறி நெசவாளர்களுக்கு மின்மானியம், பசுமை வீடுகள், அருந்ததியர் ஆதி திராவிடர் மக்களுக்கு வீடு மனை வழங்குதல் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை முன்வைத்தார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல், திமுக கவுன்சிலர்களுக்குள் ஏற்பட்ட சண்டைகள், கிட்னி முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்களை எடுத்துரைத்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய எழுச்சி பயணத்தில் இது 154வது தொகுதி. மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து என்னை வரவேற்கிறார்கள் என மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இறுதியில், நம் பகுதிக்கு அருகில் இருக்கும் ஒருவர் ஆட்சிக்கு அமைந்தால் திட்டங்கள் எளிதில் வரும், எனவே அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பாய் பாய் ஸ்டாலின் என்று அவர் உரையாற்றினார். நீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை பயன்படுத்தி நீரில் எரியும் அடுப்பினை கண்டுபிடித்துள்ள ராமலிங்கம் கார்த்திக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது, நீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை பயன்படுத்தி நீரில் எரியும் அடுப்பினை கண்டுபிடித்துள்ள HONC நிறுவனத்தின் நிறுவனர், சேலம் பேலூரை சேர்ந்த தமிழர் அன்பு தம்பி ராமலிங்கம் கார்த்தி அவர்களுக்கு நெஞ்சும் நிறைந்த வாழ்த்துக்கள். புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தியாக சுத்தமான நீரினை பயன்படுத்தி இயற்கை வளங்களை அழிக்காமல், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல், விபத்துக்கள் ஏற்படா வண்ணம் பாமர மக்களும் பயன்படுத்தக்கூடிய, பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் மிக குறைந்த மின் பயன்பாட்டு செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நீரில் எரியும் அடுப்பினை தம்முடைய 20 ஆண்டுகால ஹைட்ரஜன் குறித்த ஆராய்ச்சியின் விளைவாக அன்பு சகோதரர் ராமலிங்கம் கார்த்தி அவர்கள் கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளது மிகுந்த பாராட்டுக்குரியது. நீரினை எரிபொருளாக கொண்ட சமையல் அடுப்பினை பயன்படுத்துவதன் மூலம் இனிவரும் காலங்களில் எரிபொருள் தேவைக்காக நிலம், நீர், காற்றினை மாசுபடுத்தும் கொடுமைகள் வெகுவாக குறைந்துவிடும். அந்த வகையில் இந்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் இந்த அரிய கண்டுபிடிப்பு செயற்பாட்டிற்கு வந்தால் அந்நிகழ்வு புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி துறையில் மிகப்பெரிய புரட்சியாகவும் அறிவியல் வளர்ச்சியில் மாபெரும் சாதனையாகவும் திகழும். நீரில் எரியும் அடுப்பு எனும் அரிய கண்டுபிடிப்பினை மனிதகுல பயன்பாட்டிற்கு தந்துள்ள HONC நிறுவனர் அன்பிற்குரிய சகோதரர் ராமலிங்கம் கார்த்தி, அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ள பேரன்புக்குரிய அண்ணன் நடிகர் சரத்குமார் மற்றும் இக்கண்டுபிடிப்பில் பங்காற்றிய ஆய்வுக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இவ்வாறு இதில் பகிரப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரை கேசினோ டிரைவ் பகுதியில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் வீடு அமைந்துள்ளது. அவரது வீட்டுக்கு எப்போதும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் ஒய் செக்யூரிட்டி பிரிவினரும் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் பலத்த பாதுகாப்பையும் மீறி இளைஞர் ஒருவர் அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். இதனையடுத்து அந்த நபர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். தற்போது அந்த இளைஞர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் பதுங்கியிருந்தது மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் என்பது தெரியவந்தது. இவர் விஜய் வீட்டின் பின்பக்கம் உள்ள சிறிய கேட் வழியாக பாதுகாவலர்கள் இல்லாத நேரத்தில் நேற்று முன்தினமே உள்ளே நுழைந்தது தெரியவந்துள்ளது. விஜயை பார்க்க இரவு முழுவதும் மாடியின் மீது உணவின்றி பதுங்கியிருந்ததும் தெரியவந்துள்ளது. விஜயை பார்த்ததும் அருண் ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டதும் அவரை தரை தளத்திற்கு அழைத்து வந்து பாதுகாவலரிடம் விஜய் ஒப்படைத்ததும் தெரியவந்துள்ளது. அந்த இளைஞர் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டதால் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு விஜய் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் விஜய் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி நீலாங்கரை காவல் நிலையத்தில் விஜய் தரப்பில் அவரது மேலாளர் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாலஸ்தீனத்தின் அப்பாவி மக்களை இலக்கு வைத்து நடைபெறும் தாக்குதல்களை இந்திய அரசு கைகூப்பி பார்க்கக்கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 2 ஆண்டுகளாக காசா பகுதி மீதான போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படாமல் பசியாலும் ஊட்டச்சத்து குறைவாலும் பல குழந்தைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இதற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்த போதிலும் காசா மீதான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி சைதூன் மற்றும் ஜவாலியா பகுதிகளில் கடுமையான தரைவழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இப்போதைய நிலவரப்படி காசாவின் பெரும்பாலான பகுதி இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது. இதனால் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு முகாம்களுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் கடந்த அக்டோபர் 7, 2023 முதல் இதுவரை 65,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்றும் மேலும் 1.65 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் என்று ஹமாஸ் பலமுறை தெரிவித்திருந்தாலும் அதனை ஏற்காமல் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விமானப்படை மற்றும் பீரங்கி படை தாக்குதல்களால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. பொதுமக்கள் தஞ்சம் அடைந்திருந்த முகாம்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் ஹிட்லர் யூதர்களை முகாம்களில் அடைத்து வதைத்ததை போல் இன்று காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அதே போன்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் 7 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது உலக நாடுகள் மௌனமாக இருந்தது போல இன்றும் பாலஸ்தீனத்தின் அதே காட்சி நடைபெறுகிறது. இந்திய அரசு இனிமேல் அமைதியாக இருக்காமல் உலக நாடுகளோடு இணைந்து காசா மீதான தாக்குதலை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வர்த்தக மையத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கான ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறையை வரும் 22ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கான ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறை சென்னை வர்த்தக மையத்தில் 22, 23 மற்றும் 24 செப்டம்பர் 2025 நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் முன்னிலை வகிக்கவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் தலைமையும், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக தலைவர் நா இளையராஜா சிறப்புரை ஏற்கவும் உள்ளனர். இப்பயிற்சி பட்டறையில் பழமையான கலைகளையும் அதன் பரிணாம வளர்ச்சியையும் மாணவர்களுக்கு கற்றுத்தரும் ஒரு நிகழ்வாக வடிவமைக்கப்பட்டு நாட்டுப்புற கலை, நாடக கலை, இலக்கிய கலை மற்றும் காட்சி கலை ஆகிய கலைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை கொண்டு 3 நாட்கள் பயிற்சி பயிலரங்கம் நடைபெற உள்ளது. இக்கலைகளின் வழியாக மனித எண்ணங்களின் சிந்தனைகளை இணைக்கும் ஒரு பாலமாகவும், கற்பனையை மேம்படுத்தும் கலைகளை 4 பிரிவுகளாக பிரித்து இளைஞர்களுக்கு வழிநடத்தும் நோக்கில் இக்கலைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களான மூத்த பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசான், தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவன தலைவர் டாட்ஸ்கி மருது, எழுத்தாளர்கள் இமயம், சுகீர்தாரணி, மூத்த நாடக கலைஞர் மற்றும் நடிகர் மு ராமசாமி மற்றும் ஓவியர் சந்திரசேகரன் குருசாமி போன்றவர்கள் பங்கேற்க உள்ளனர். இவ்விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலாளர் கா லட்சுமி பிரியா வரவேற்புரையும், தாட்கோ மேலாண்மை இயக்குனர் காசு கந்தசாமி நன்றியுரையும் ஆற்ற உள்ளார். இவ்வாறு இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடுவியும் விதித்தார். அதிமுகவில் இருந்து OPS நீக்கப்பட்ட பிறகு எழுந்த சலசலப்புகள் எல்லாம் அடங்கி எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் அந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அணிவகுத்துள்ளனர். இந்த நிலையில் செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பு கோஷத்தை எழுப்பியது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, OPS அனைவரையும் மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த பணிகளை நானே ஒருங்கிணைப்பேன் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். அவரது இந்த கருத்துக்கு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்காத நிலையில் செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஆனால் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படவில்லை. செங்கோட்டையன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு சசிகலா, TTV தினகரன், O பன்னீர்செல்வம் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே நேரத்தில் அவரது அதிமுக ஒருங்கிணைப்பு
நடவடிக்கைகளுக்கு 3 பேரும் ஆதரவும் தெரிவித்தனர். அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக செங்கோட்டையனை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து கூறி வருகிறார். இப்படி சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகிய 3 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே கட்சி பதவிகளை பறித்த பிறகு செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய மந்திரிகள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியதாகவும் அவர்களுடன் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேசியதாக பரபரப்பு தீயை பற்ற வைத்தார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய மந்திரி அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது அதிமுக இணைப்பு பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா வற்புறுத்தியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் இந்த தகவல்களை எல்லாம் மறுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிடவில்லை என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த நடவடிக்கைகள் செங்கோட்டையனின் இணைப்பு முயற்சிக்கு போடப்பட்டுள்ள முட்டுக்கட்டை என்றே அதிமுகவினர் கூறுகிறார்கள். இதையும் தாண்டி செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பு என்று கூறிக்கொண்டு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து பேசினால் அடுத்த கட்டமாக அவரை அதிமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்.